பயோஸ்பியர் என்பதன் தமிழாக்கம் என்ன? உயிர்கோளம். கார்டிலேஜஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? குருத்தெலும்பு. சிலியா என்பதன் தமிழாக்கம் என்ன? நுண் கேசங்கள். கண்டென்சேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஒடுக்குதல். கன்வெக்ஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? வெப்பச்சலனம். டிபோசிஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? படிதல். இன்னைக்கு உங்களுக்கான கலைச்சல் ஹோம்வொர்க் என்னன்னா, ஆசிட் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலா கூட சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்ல இருந்து அழகா தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா, 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஒவ்வொரு புக்கா தேடி நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.